மார்வலுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். மார்வலோட ஃபேஸ் 6ம் அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க பிளான்ஸும் கேட்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் பேந்தர் 3, கோஸ்ட் ரைடர், அதுக்கப்புறம் எக்ஸ்மேன் மூவி, இவ்வளவு படங்கள் லைனப்ல வச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருந்தாலும் எனக்கு கவலை கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, மார்வல் இப்போ ரொம்பவே சேஃபா கேம் ஆடுறாங்க. அதுக்கு காரணம் இந்த படங்களோட டைரக்டர்ஸை செலக்ட் பண்ண விதம் தான். எக்ஸாம்பிளுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் படத்தோட டைரக்டர் வாண்டா விஷன் டைரக்ட் பண்ண மேட் செக்மன், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட டைரக்டர் சாங்-சி டைரக்ட் பண்ண டெஸ்டன் டேனியல் கிரிட்டன், அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கான டைரக்டர்ஸ் ஆல்ரெடி இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் எடுத்த ரூசோ பிரதர்ஸ். அது மட்டும் இல்லாம பிளாக் பேந்தர் 3 ரயன் குக்லரும், கோஸ்ட் ரைடரை வந்து டெட்பூல் அண்ட் வில்வரின் டைரக்ட் பண்ண ஷான் லிவியும், அடுத்து எக்ஸ்மேன் படத்தை தண்டர்போல்ட்ஸ் படத்தை டைரக்ட் பண்ண ஜேக்கும் தான் டைரக்ட் பண்றாங்க. அதாவது மார்வல் ஏற்கனவே எம்சியூல ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸே வச்சு திரும்ப படம் எடுக்கிறாங்க. இதுல ஒன்றும் தப்பு இல்ல, உண்மையாவே ஒரு ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஏற்கனவே அந்த டைரக்டர்ஸ்க்கு மார்வலோட ஸ்டைல் இதுதான் தெரிஞ்சிருக்கும், அதனால ரிஸ்க் ரொம்பவே கம்மி. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்வல்ல வந்த சிறந்த மூவிஸ் எடுத்து பாருங்க. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணாரு, தார் ராங்கனரக் வந்து டைகா வைட்டிட்டி டைரக்ட் பண்ணாரு, பிளாக் பேந்தர் ரயன் குக்லர் டைரக்ட் பண்ணாரு, சாங்-சி டெஸ்டன் டைரக்ட் பண்ணாரு, கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ணாங்க. இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி சூப்பர் ஹீரோ படத்தை டைரக்ட் பண்ணாத டைரக்டர்ஸ். சோ இவங்க கையில ஒரு சூப்பர் ஹீரோ படம் கிடைக்கும் போது அவங்களோட யூனிக் ஸ்டைல இந்த யூனிட்ஸ்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த படங்களை மிகப்பெரிய ஹிட் ஆகுச்சு. இங்க பிரச்சனைன்றது என்னன்னா, அதிகமா சேஃபா விளையாடும் போது புது டைரக்டர்ஸ் எம்சியூக்குள்ள வர்றது ரொம்பவே கம்மியாயிடும். புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கம்மியாயிடும். இந்த மாதிரி புது டைரக்டர்ஸ் உள்ள வரும்போது தான் சர்ப்ரைஸா பெரிய சக்சஸ் கிடைச்சிருக்கு மார்வலுக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மார்வல் ஆல்ரெடி யூஸ் பண்ண டைரக்டர்ஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்றது ஓகேவா, இல்ல புது டைரக்டர்ஸ் வரணுமா? இது மார்வலுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.